வெல்கம் டு மதர்ஸ் கிச்சன். மதர்ஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்பைசி டோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ப்ரெட்டுக்கு 2 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நடுப்புற நம்ம அரைச்ச அந்த விழுத ஒரு லேயராக தடவி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப அருமையான வித்தியாசமான ஒரு டோஸ்ட்டோட நமக்கு இது கிடச்சிடும். வாங்க இந்த ஸ்பைசி டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துடலாம். ஸ்பைசி டோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு சிறுபருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதோட கூட அரைக்கிறதுக்கு ஒரு அங்குல துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு 2 பக்கமும் வெண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த சிறுபருப்பை நம்ம குறவரப்பாக இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்ச விழுதில் உப்பு சேர்த்துட்டு ப்ரெட்டில் நம்ம பேஸ்ட் மாதிரி தடவிட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தோசைக்கல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச அந்த விழுதை ப்ரெட்டு பீஸ் மேலே போட்டு நம்ம தடவி வச்சுருக்கோம். இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை இது மேலே மூடிட்டு இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு இப்போ ஸ்பைசி ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸோட இப்போ நமக்கு ஸ்பைசி டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ், ஈவினிங் டைமில், டீ டைம்லலாம் எடுக்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு டோஸ்ட் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.